ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஐகே இன்ஜினியரிங் அகாடமி. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்திருக்க நம்மளுடைய சிடிஎஸ்சி டிப்ளமோ ஐடிஐ லெவல் எக்ஸாமுக்கு மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன எக்ஸாம் படிக்கலாம் அப்படின்றதான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தோன்னா மெக்கானிக்கலுக்கு மெனி மோர் வேகன்சிஸ் இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியிலே வராத அளவுக்கு வேகன்சி வந்திருக்கு டிப்ளமோ மெக்கானிக் படித்தவங்களுக்கு. ஆனால் என்ன ஒரு சின்ன இஷ்யூ அப்படின்னா, அது வந்து நம்ம ஐடிஐ சிலபஸ் எழுதுகிற மாதிரி இருக்குது. ஈவன் டிப்ளமோ மெக்கானிக்கல் நிறையா போஸ்ட் எலிஜிபிள் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் நம்ம வந்து அவங்க சிலபஸை போய் படிக்கணும். அதுவும் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அவங்க சிலபஸை, இப்போ வந்து ஒரே சிலபஸ் ஐடிஐ சிலபஸ்னால் நம்ம படிச்சுட்டு போயிடுவோம், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே பிரில்லியன்ட்டு. பட் ஆனால் ஒவ்வொரு போஸ்ட்டும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ சில பேர் பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலை நம்மகிட்ட பேசுகிற ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்கனவே சில ஃபீல்டில் இப்போ டிப்ளமோ முடித்தவங்க, இன்ஜினியரிங் முடித்தவங்க ஒர்க் பண்ணுறீங்க. ஸோ சில எம்ஆர்எஃப், சுசுகி இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ அவங்களாம் வந்து சில ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறனால அவங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து புரியும். எல்லாம் என்ன பண்ணுங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒர்க் வந்து இப்போ நம்ம சொல்கிற லைன் லிஸ்ட் சொல்ல போகிறோம். இந்த லிஸ்ட்டு குறிச்சிக்கங்க. குறிச்சிட்டு அதோட சிலபஸ் எடுத்து செப்பரேட்டாக பாருங்கள். பார்த்துட்டு அதில் உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இல்லை அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் ஏற்கனவே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்ட் நீங்கள் எடுத்து படிக்கலாம். எல்லாத்துலேயுமே ஹியூஜ் வேகன்சி தான். குறைஞ்சபட்சம் 15, 20லேருந்து 80, 85 வரைக்கும் நிறையா இது பிரிஞ்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். நம்மளும் வந்து ஏதோ ஒரு கேட்டர் போஸ்ட், டிப்ளமோ அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், டிப்ளமோ அண்ட் மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் வர போஸ்ட் ஏதாவது மேபி கண்டிப்பாக ஒரு கோர்ஸ் உங்களுக்கு இப்போ எடுப்போம். அதுக்கான பிளான் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக ஒரு கோர்ஸ்க்கான இதில் வரதில் ஒரு சிலபஸ் வந்து கண்டிப்பாக நம்மகிட்ட மெக்கானிக்கல் கிளாஸஸ் இருக்கும் உங்களுக்கு. அதுக்கு வந்து கிளாஸஸ் கண்டிப்பாக போடுவோம். அதை பற்றி அனௌன்ஸ்மெண்ட் ஷார்ட்லி வரும். ஸோ இப்போ வாங்க நம்ம என்னென்ன வேணும், நமக்கு என்னென்ன எலிஜிபிள் இருக்குன்றதை பார்க்கலாம். இது நோட் பண்ணிக்கங்க. இதில் உங்களுக்கு எந்த போஸ்ட் இருக்கோ யூ வில் ட்ரை இட். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர் 13 3617. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் எலிஜிபிள். ஸோ அதில் 26 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் சீரியல் நம்பர் 15 அட்வான்ஸ் கம்ப்யூட்டர் நியூமரிக் அண்ட் கண்ட்ரோல் மெஷின் டெக்னீஷியன், இதுவும் இருக்குது. இது வந்து ஹையஸ்ட் வேகன்சி, 86 வேகன்சிஸ் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸ் இன்ஜினியரிங் டிராயிங்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இது 46 வேகன்சி. இது ஃபுல்லாக இன்ஜினியரிங் டிராயிங் சம்மந்தமாக. இப்போ நீங்கள் ஏற்கனவே யாராவது ஐடிஐயில் டிராஃப்ட்ஸ்மேன் படிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 21 ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர். இந்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலிஜிபிள். இது 29 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி மெயின்டெனன்ஸ் டெக்னாலஜி சிஸ்டம் மெயின்டெனன்ஸ், இதுலேயும் ஒரு 2 போஸ்ட் கிட்ட உங்களுக்கு இருக்குது. அடுத்து ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் பிளான்ட் லாஜிஸ்டிக் அசிஸ்டன்ட், இதில் ஒரே போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய வேக்கண்டான போஸ்ட் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸ் இண்டஸ்ட்ரி ரோபோட்டிக்ஸ் அண்ட் டிஜிட்டல் மேனுஃபேக்சரிங் டெக்னீஷியன், இதில் 84 போஸ்ட் இருக்குது. பட் ஆனால் ஐடிஐ சிலபஸ். ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீரியல் நம்பர் 26, இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சீரியல் நம்பர் 28 ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக்கல் ஆட்டோ பாடி ரிப்பேர், இதுலேயும் எலிஜிபிள் இருக்குது. இதில் 2 போஸ்ட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு போஸ்ட் இருக்குது ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள். இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிப்ளமோ மெக்கானிக்கல் எலிஜிபிள், டிப்ளமோ ஆட்டோமொபைல் எலிஜிபிள், ப்ளஸ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் எலிஜிபிள். இந்த போஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் ஜூனியர் ட்ரைனிங் ஆஃபீஸர் மெக்கானிக் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளுடைய இந்த சிலபஸை ஒட்டி வருது. என்ன சிலபஸ்னால் மோட்டார் வெஹிக்கிள் சிலபஸை ஒட்டி வருது. ஒரு 2-2.5 யூனிட்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள்னால எலக்ட்ரிக்கல் கிளாஸஸ் வந்துடுது. அப்புறம் ஆட்டோமொபைல் யூனிட்ஸ் ஒரு 2-3 யூனிட்ஸ் வருது. அதுக்கப்புறம் சில யூனிட்ஸ் வருது. ஸோ நம்மகிட்ட இதுக்கான கிளாஸஸ் நியர்லி ஒரு 40-50% கிட்ட இருக்குது. ஸோ இதுக்கான சிலபஸ் கோயிங் த்ரூ போயிட்டுருக்கு. இதை பார்த்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சீரியல் நம்பர் 32 ஒரு 49 போஸ்ட்டும், சீரியல் நம்பர் 33 ஒரு 3 போஸ்ட்டும், 34 ஒரு 3 போஸ்ட்டும் இருக்குது. ஸோ அதுக்கடுத்து சீரியல் நம்பர் 35 பம்ப் ஆப்ரேட்டர் மெக்கானிக்லேயே 2 போஸ்ட் இருக்குது. அதுக்கடுத்து ஸ்மார்ட் ஃபோன் டெக்னீஷியன் 2, 38லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 போஸ்ட் இருக்குது. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு வந்து வந்திருக்க போஸ்ட். ஸோ இதில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு போஸ்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். அதில் நீங்கள் கண்டிப்பாக இப்போ ஐடிஐ கேட்டர் நிறையா இருக்குது. ஐடிஐ வெல்டர், டர்னர், ஃபிட்டர் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க, நிறையா வந்திருக்கு. பட் இட்ஸ் வெரி ஷார்ட் டைம். நம்ம எடுக்க மனசு இருந்தாலும்
ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சாலும் பட் வி டோன்ட் ஹேவ் எனி டைம். ஸோ எல்லாமே மொத்தமாக வந்ததுனால நமக்கு இப்போ டைம் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு மெக்கானிக் ஸ்டூடெண்ட்ஸ் இது ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சில போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க. ஜூனியர் ஃபோர்மேன் ஃபேக்ட்ரிலாம் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. பட் என்னென்னா அதெல்லாம் சிலபஸ் வந்து நமக்கு வந்து மாறி இருக்குது. பட் சில வேக்கன்சியும் 2 தான் இருக்குது. சொல்ல இந்த இருக்க போஸ்ட்டில் ஒரு போஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள். நம்மளும் கண்டிப்பாக ஒரு கிளாஸஸ் உங்களுக்கு எடுக்க ட்ரை பண்ணுறோம். ஸோ பார்த்துக்கலாம். நம்ம எனிதிங் டீட்டெயில்ஸ் வேணால் இந்த 77097281 கூப்பிடுங்க. மெக்கானிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா நோட்டிஃபிகேஷனை படிங்க. திருப்பி சொல்கிறோம், திரும்ப படிங்க. உள்ளே படிச்சிங்கன்னா நிறைய பாயிண்ட்ஸ் புரியும். பார்த்துட்டு வரலான்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. கண்டிப்பாக உங்களால் வேலைக்கு போக முடியும். மனசை விட்டுறாதீங்க. புதையல் தோண்டி தான் எடுக்கணும். அதே மாதிரி வாய்ப்பை தேடி தான் பிடிக்கணும். சரிங்களா? நீங்கள் வந்து வரல அப்படின்னு நினச்சி விட்டிங்கன்னா ஒன்றுமே இருக்காது. ஸோ ட்ரை பண்ணுங்கள்.